ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தும் திட்டம் இல்லை என ஈரான் தற்போது அறிவித்துள்ளது. பிரச்சனைகளை தீர்க்க ராணுவ நடவடிக்கைகளை நாடுவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என ஈரான் தற்போது தெரிவித்திருக்கிறது. ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருவோருக்கு எதிராக அமெரிக்கா தற்போது காலம் இருக்கிறது. அமெரிக்காவுடைய பாதுகாப்பு படைகளை ஈரான் மீது நகர்த்துகின்றது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த பதற்றங்களை தணிப்பதற்காக துருக்கி முன்வந்துள்ளது. ஈரானுடைய வெளியுறவு மந்திரி அப்பாஸ் ஆராக்சி ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். துருக்கி அதிகாரிகளை சந்தித்து பேசிய அப்பாஸ் ஆராக்சி கூறுகையில், நேர்மையான மற்றும் சமநிலையான பேச்சுக்கு நாங்கள் தயார் என கூறியிருக்கிறோம். அப்படி இருப்பின் பேச்சுவார்த்தைக்கான வடிவம், இடம் மற்றும் அதன் அம்சங்களை பொறுத்தேதான் அதனுடைய ஏற்பாடுகள் அமைய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் அமெரிக்கர்களின் பேச்சுவார்த்தைக்காக ஹக்கம் பிட்டன் கூறுகையில், பிரச்சினைகளை தீர்க்க ராணுவ நடவடிக்கைகளை நாடுவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என கூறியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் அது பயன் தராது, பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளை மட்டும்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என குறிப்பிட்டிருக்காரு.